February லாஸ்ட் வீக் என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நான் ஒரு கோவில் போயிருந்தேன். அந்த கோவில் வாசல்ல ஒரு டாகுக்கு அடிபட்டு ரத்தம் வந்துருந்துச்சு. பட் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப ரத்தம் நின்றுச்சுன்னு நினைச்சேன். அதனால நான் பிஸ்கெட்ஸ் மட்டும் வாங்கி போட்டு எனக்கு வேற என்ன பண்ணன்னு தெரியல. ஸோ ப்ளூ கிராஸ்க்கு மட்டும் கால் பண்ணி பார்த்தேன். கூகுளில் மதுரை ப்ளூ கிராஸ் நம்பர்னு சர்ச் பண்ணப்போ ஒரு நம்பர் வந்தது. அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணால் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப். லிட்ரலாக எனக்கு என்ன பண்ணனே தெரியல. பட் நான் பார்த்தப்ப அந்த டாகுக்கு வந்து ரத்தம் நின்றுச்சு. ஸோ அதனால் நான் கோவிலுக்குள்ளே போயிட்டேன். பட் ஸ்டில் ஐ ஹேட் சம்திங் இன் மை மைண்ட். அது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்ததால் நான் கோவிலுக்குள்ளே போயிட்டு அகெயின் கால் பண்ணி பார்த்தேன். அப்பையும் ஸ்விட்ச் ஆஃப். சரி, வெளியே வந்துட்டு பார்த்தா அந்த நாய்க்கு போகிற இடம் ஃபுல்லாக பிளட் ஷெட் ஆகி இருந்துச்சு. எனக்கு லிட்ரலாக என்ன பண்ணனே தெரியல. பட் ஸ்டில் பக்கத்தில் இருந்தவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அந்த டாகை பிடிக்கிறதுக்கு. அந்த டாகோட கழுத்தில் வந்து கயிறை கட்டி கொடுத்தாங்க. அதனால தான் என்னால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடிஞ்சிச்சு. போன உடனேயே அந்த டாக் கைண்ட் ஆஃப் ஃபெயிண்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ அந்த டாக் சூப்பராக இருக்குது. இப்போ அது இஷ்யூ கிடையாது. இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கிராஸ் நம்பர் தான். அந்த ப்ளூ கிராஸ் நம்பருக்கு நான் மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இதே மாதிரி சர்ச் பண்ணி வந்து ஒரு ப்ளூ கிராஸ் நம்பருக்கு கால் பண்ணப்போ அது ஸ்விட்ச் ஆஃப்லேயே தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஆளெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வீட்டு நாயே அக்ரெசிவாக தான் பிஹேவ் பண்ணோம். அது அடிபட்டிருக்கப்ப அதுக்கு என்ன பண்ணன்னு தெரியாது அந்த பெயினில். ஸோ அப்படி இருக்கப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸுமே ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா அது ரியாக்ட் பண்ண தான் செய்யும். இப்போ கூட ஒரு ஆள் 2 பேர் இருந்தாங்கன்னா ஈஸியாக அதை கூட்டிகிட்டு போய் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு நம்பருக்கு நம்ம கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வர்றது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஸோ அத்தாரிட்டிஸ் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா இது ரிசால்வ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களில் யாருக்காவது கரெக்டான ப்ளூ கிராஸ் நம்பர் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது எனக்கு மட்டும் கிடையாது, மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ கூட வேணும்னாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.